சூரத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, சர்வாதிகாரியின் உண்மை முகம் மீண்டும் ஒருமுறை நாட்டின் முன் வெளிப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் மக்களவைத் தொகுதிகள் கையெழுத்து சரியாக இல்லை என கோரி காங்கிரஸ் வேட்பாளர் நீலேஷ் குமாரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. 8 சுயேட்சைகள் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட்டது. சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு முன்மொழிந்து வேட்புமனுவில் கையெழுத்திட்டவர்களை பாஜகவினர் கடத்திச் சென்றதாகவும், போட்டியின்றி சூரத் தொகுதியை கைப்பற்ற பாஜக குறுக்கு வழியில் செயல்பட்டதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகாரியின் உண்மை முகம் மீண்டும் ஒருமுறை நாட்டின் முன் வெளிப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பை தகர்க்கும் மற்றொரு படியாக தங்கள் தலைவரை மக்கள் தேர்வு செய்யும் உரிமை பறிப்பு என்று ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசை தேர்ந்தெடுப்பதற்கான வெறும் தேர்தல் அல்ல இது என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, இந்த தேர்தல் நாட்டை காப்பதற்கானது என்று தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான தேர்தல்தான் இது என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்.